வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். பூசா சிறைக்கு மாற்றப்பட்டு கைதி உயிரிழப்பு, 12 பேரின் நிலை கவலைக்கிடம். வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் மீது அதிகாரிகள் சித்திரவதை நிறுத்தக் கோரி வலியுறுத்து. பாதாள குழுக்களோடு எப்போதும் ராஜபக்சகளுக்கு தொடர்பு உண்டு, பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கில கடும் சாடல். சிறை மோதல் தீவிரமடைய அரசே சூழலை ஏற்படுத்தியது நாமல் குற்றச்சாட்டு. மகமோதரவில் புதிய சிறைச்சாலை நீதி அமைச்சு வெளியிட்டு வர்த்தமானி அறிவித்தல். 1 மணி நேரத்தில் கணக்கு முடக்கும், இந்த செய்தி வந்தால் உஷார், மத்திய வங்கி எச்சரிக்கை. எதிரணிகளை ஒன்றிணைக்க நாமல் ரோகித புதிய வீகம், ட்ரீம் நெக்ஸ்ட் வே உதயம். சாதாரணதர பரீட்சை மீளாய்வுக்கான விண்ணப்ப காலக்கெடு இன்றுடன் நிறைவு. கண் சத்திர சிகிச்சைக்கு பின் பார்வையிழந்த மேலும் 4 நோயாளிகளுக்கு இழப்பீடு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த கைதி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக காலி கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 1033 கைதிகள் பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் இந்த மோதலை வழிநடத்தியதாக கூறப்படும் கட்டுவல்லேக்கம சுரேஷ் என்பவரும் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக 27 உயிர்கள் பலியாகியுள்ளதுடன் அவர்களில் 7 பேர் சிறைச்சாலைகள் அதிகாரிகள் ஆவார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டு பயங்கர வன்முறை சம்பவங்களில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதீச நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். வைத்தியசாலையின் 72 மற்றும் 79ஆம் இலக்க விடுதிகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றிற்கு சென்ற அமைச்சர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளை சந்தித்து அவர்களின் உடல்நலம் குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார். அத்துடன் காயமடைந்தவர்களுக்கான தற்போதைய சிகிச்சைகள், அவசர தேவைகள் மற்றும் இதர ஆதரவு சேவைகள் குறித்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகளுடன் அமைச்சர் நலிந்த ஜெயதீச விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டார். சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ தகவலின்படி நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்த 29 பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 15 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்பதுடன் ஏனைய 14 பேர் கைதிகள் ஆவர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் 12 நோயாளிகளின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் இன்று முற்பகல் 7:30 மணிக்கு விசேட கூட்டம் ஒன்றிற்காக அளிக்கப்பட்டுள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக மாற்றப்பட்ட கைதிகள் மீது நடத்தப்பட்டு வரும் கொடூர தாக்குதல்கள் மற்றும் சித்திரவதைகளை சிறை அதிகாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழுவினால் விடுக்கப்பட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து வெலிக்கடை சிறைச்சாலை உள்ளிட்ட நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் அங்குள்ள சிறை அதிகாரிகளால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்படுவதோடு பல்வேறு சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் என்று எமக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளன. தடுப்பு காவலில் உள்ள கைதிகளுக்கு எதிராக இவ்வாறான வன்முறைகளை பிரயோகிப்பது அவர்களின் அடிப்படை மனித உரிமைகளை முற்றாக மீறும் செயலாகும். எனவே இந்த மனிதாபிமானமற்ற கொடூர தாக்குதலை சிறைச்சாலை அதிகாரிகள் எவ்வித தாமதமுமின்றி உடனடியாக நிறுத்த வேண்டும் என எமது குழு பலத்த அதிருப்தியை வெளியிடுவதுடன் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றது என்றுள்ளது. கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளை கையாளும் போது சர்வதேச மனித உரிமை தரநிலைகளை பின்பற்றி நடக்குமாறும் பொறுப்பு வாய்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு இந்த அறிக்கையினூடாக அவசர அழைப்பு விடுத்துள்ளது. சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சொந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புலம்புவது நியாயமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்றத்தில் காரசாரமாக தெரிவித்தார்.
அத்துடன் நாட்டில் பாதாள உலக குழுக்கள் என்று குறிப்பிடும் போது ஏதாவது ஒரு வழியில் ராஜபக்சக்கள் அவர்களுடன் தொடர்புபட்டிருப்பதே உண்மை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு பிரதி அமைச்சர் மேலும் உரையாற்றியதாவது, தற்போது நாட்டில் போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தலுக்கு எதிராக அரசால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் அரசின் இந்த வேலை திட்டங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனினும் அவர்களின் அந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தடுப்பதற்கு நீதி அமைச்சர் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்துகின்றார். ஆனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு நீதி அமைச்சர் தெளிவான விவரங்களை வழங்கியுள்ளார். இதில் எதனையும் மறைக்க வேண்டிய தேவை தற்போதைய அரசுக்கு இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் தங்காளி சிறைச்சாலையில் பாரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டது. அப்போது கலவரத்தில் ஈடுபட்டு பாதாள உலக குழு உறுப்பினரான ஜூலம்பிட்டியே அமரி என்பவரை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாகவே சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கு சென்று அமரி, நான் வந்துவிட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். உடனடியாக அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் கலவரத்தை நிறுத்தினார். இதுதான் இவர்களின் பின்னணி. ஆனால் தற்போதைய நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரு சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்ஷவை போன்று இவரையும் பெயர் குறிப்பிட்டு எந்தவொரு பாதாள உலக குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. நாட்டின் தற்போதைய சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசால் முறையான மற்றும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முதல் நாள் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை அதிகாரிகள் முறையாக கட்டுப்படுத்தியிருந்தால் இரண்டாம் நாள் பாரிய மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்காது. இந்த வன்முறை தீவிரமடைவதற்கான சூழலை அரசை திட்டமிட்டு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அரங்கேறியுள்ள கொடூர சம்பவமானது இந்த அரசு நிர்வாக பலவீனத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது. முதல் நாள் மோதல் வெடித்த போதே அதனை ஒடுக்க தவறியதால் தான் அடுத்த நாள் வன்முறை தீவிரமடைந்தது. தற்போதைய அரசு நிர்வாக கட்டமைப்பு முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு ஊழியர்களால் எவ்வித அழுத்தங்களும் இன்றி தனித்துவமான முறையில் சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாது துரதிருஷ்டவசமான சூழல் என்று நாட்டில் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2020 ஆண்டு இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்ற போது அதற்கு பொறுப்பேற்று சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் உடனடியாக தனது பதவியை விலக்கினார். அதனைத் தொடர்ந்து சுயாதீன விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசில் அவ்வாறான பொறுப்பு கூறும் தன்மை எதனையும் காண முடியவில்லை. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் அதிகபட்சமாக 10,000 கைதிகளை மட்டுமே வைப்பதற்கான பௌதிக வளங்கள் மற்றும் வசதிகள் காணப்படுகின்றன. ஆனால் தற்போது போதைப்பொருள் தடுப்பு என்ற பெயரில் முறையான திட்டமிடல் என்று முன்னெடுக்கப்படும் கைதிகளினால் சிறைகளில் சுமார் 40,000 முதல் 45,000 பேர் வரை அடைக்கப்பட்டுள்ளனர். பௌதிக கொள்ளளவை தாண்டி இவ்வளவு அதிகமானோரை சிறையில் அடைக்கும் போது அங்குள்ள நெரிசல் நிலைமையும் மன அழுத்தமும் மேலும் தீவிரமடையும். நீர்கொழும்பிலும் இதுவே வன்முறையாக வெடித்துள்ளது என்றார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த கட்டளை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மகமோதர என்ற பெயரில் இந்த சிறைச்சாலை நிறுவப்பட உள்ளதுடன் இதன் அதிகார பிரதேசம் முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்டு மகமோதர வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் தற்காலிக அடிப்படையில் இந்த சிறைச்சாலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவசரம் இருப்பது போன்ற ஒரு போலி உணர்வை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பெற முயலும் இணையவழி மோசடிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் உங்கள் கணக்கு முடக்கப்படும் என்பது போன்ற பீதியூட்டும் செய்திகளை அனுப்பி மோசடிக்காரர்கள் மக்களை சிந்திப்பதற்கு அவகாசம் தராமல் அவசரமாக செயல்பட தூண்டுகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மோசடிகளை பொறுத்தவரை அவசரம் என்பது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகும். மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் பயத்தையும் பதற்றத்தையும் சாதகமாக பயன்படுத்தி அவர்களை அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வைக்கின்றார்கள் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. எனவே வங்கிக் கணக்குகள், பண பரிவர்த்தனைகள் அல்லது தனிப்பட்ட தகவல்கள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கூறி வரும் எதிர்பாராத செய்திகள் மற்றும் அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் நிதானமாக சிந்தித்து அவற்றை சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம்.
நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எதிர்க்கட்சிகள் குரல்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் ஏ டீம் நெக்ஸ்ட் வேவ் என்ற பெயரிலான புதிய அரசியல் தளம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, ரோஹித் அபேகுணவர்தன, அனுராத ஜெயரத்ன, டி.வி. சானக மற்றும் சானக மதுகொட ஆகியோர் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அரசு கொண்டுள்ள பெரும்பான்மை பலம் காரணமாக அங்கு தங்களது கருத்துக்களை சரியாக பிரதிபலிக்க முடியாத அரசியல் கட்சிகள், சுயாதீன குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு குரல் கொடுப்பதே இந்த தளத்தின் முக்கிய நோக்கம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது: நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிராத அரசியல் குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து தேசிய பிரச்சினைகள் குறித்தும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் குரல் எழுப்ப இந்த முன்முயற்சி செய்யப்படும். அத்துடன் பரந்தளவிலான ஒரு அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு எதிர்க்கட்சிகள் மாற்று சுயாதீன குழுக்களின் பிரதிநிதிகளை இந்த உரை மேடையில் ஒன்றிணைக்க திட்டமிட்டுள்ளோம். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடிகள், வரிச்சுமை மற்றும் விவசாயிகள், மீனவர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அனுபவமிக்க ஒரு அரசியல் குழு நாட்டுக்கு அவசியமாகியுள்ளது. இலங்கையின் எதிர்கால அரசியல் போக்கை மாற்றியமைக்கும் நோக்கில் அனைத்து எதிர்க்கட்சி சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டுப்படையை கட்டியெழுப்பி அதனை நாட்டின் அடுத்த தேசிய குழுவாக மாற்றுவதே இந்த தளத்தின் நீண்டகால இலக்காகும் என்றும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2025 ஆண்டுக்கான காபோத சாதாரண தர பரீட்சை முடிவுகளை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜூன் 25ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்பிக்கும் செயல்முறை பாடசாலை மற்றும் தனியார் ஆகிய இரு தரப்பினருக்கும் திறக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளம் வாயிலாக தனித்தனியாக சமர்ப்பிக்க வேண்டும். வேறு ஏதேனும் வழிகளில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.donuts.lk சென்று எங்கள் சேவைகள் பிரிவின் கீழ் உள்ள தேர்வு தகவல் மையம் பகுதிக்கு செல்வதன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே பயனர் கணக்கு வைத்திருக்கும் விண்ணப்பதாரர்கள் தங்களின் தேர்வு குறியீட்டு எண் மற்றும் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும். அதே சமயம் புதிய பயனர்கள் தங்களின் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை துல்லியமாக சமர்ப்பிப்பதை உறுதி செய்ய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பு தொழில்நுட்பம் மற்றும் பொதுவான அறிவுறுத்தல்களை படிக்கவும், அறிவுறுத்தல் காணொலியை பார்க்கவும் விண்ணப்பதாரர்களுக்கு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு திணைக்களத்தின் 1911 என்ற அவசர அழைப்பு எண்ணையோ அல்லது 011-278-5231 உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம். அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அனைத்து அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர், 1 கிலோ நாட்டு நெல் 120 ரூபாவிற்கும், சம்பா 130 ரூபாவிற்கும் மற்றும் கீரி சம்பா 140 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்தால் சந்தையில் அரிசியின் விலையை குறைப்பதற்கும் ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ஈரப்பதம் 14% மேற்படாத நாட்டு நெல்லுக்கு மட்டும் 120 ரூபாய் விலையை வழங்க அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அரிசி ஆலை உரிமையாளர்களினால் முன்வைக்கப்பட்ட கடன் நிவாரணம் உள்ளிட்ட சில யோசனைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் நடைபெறும் பின்தொடர் கூட்டம் ஒன்றில் மீளாய்வு செய்து அரசாங்கத்தின் தேவையான ஒத்துழைப்பை வழங்கி இந்த நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சம்பூர் படுகொலை சம்பவத்தின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சம்பூர் பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த சம்பூர் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது சம்பூர் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக தீபச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்தோடு 1 நிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இதில் சம்பூர் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1990 7/7 அன்று சம்பூர் பகுதியில் வைத்து ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் 57 பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் 2 படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண் சத்திர சிகிச்சைக்கு பிறகு பிரெட்னிசிலோன் அசிடேட் மருந்து வழங்கப்பட்டதால் பார்வையிழந்த நோயாளிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
இதன்படி நோயாளி ஒருவருக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 முதல் அதே ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த மருந்தை பயன்படுத்தியதால் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை செய்து கொண்ட சில நோயாளிகளின் பார்வை இழக்கப்பட்ட அல்லது மேலும் பலவீனமடைந்த சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பார்வையிழந்த 17 நோயாளிகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக குறித்த காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை தவிர்ந்த ஏனைய வைத்தியசாலைகளில் கண் சத்திர சிகிச்சையின் போது இந்த மருந்தை பயன்படுத்தியதால் கண் பாதிப்புக்குள்ளான நோயாளிகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவினால் பார்வை இழந்த மேலும் 4 நோயாளிகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அங்கு 4 நோயாளிகளுக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவிக்க தீர்மானித்துள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் சுழிபுரம் பராளை வீதியை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பவளராணி ஜெயானந்தன் அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். களுத்துறை கொரணையை பிறப்பிடமாகவும் கொழும்பு அவிசாவலை மற்றும் புவக்பிட்டிய ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சாமிநாதன் ஜானகி தேவி அவர்கள் 6/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ் அச்சுவேலி தோப்பை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நன்னி தம்பி முத்துப்பிள்ளை அவர்கள் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.